அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். நாம இன்னைக்கு பார்க்க தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, 5ஆம் பாவம், 9ஆம் பாவத்த பத்தி பார்க்க போறோம். பொதுவா அந்த 5ஆம் பாவம், 9ஆம் பாவம் ஒரு ஜாதகத்துல கெடாம இருக்கணும். 5, 9 கெட்டா அவங்க ஆன்மீகம், மரபுகளை சார்ந்த விஷயங்களை பின்பற்ற மாட்டாங்க. இறை உணர்வு அப்படிங்கிறது, இறை அருள் அப்படிங்கிறது அவங்க எண்ணமே வராது. அப்ப 5, 9 கெட்டா பாரம்பரியத்துக்கு விரோதமான செயல்கள், மரபுக்கு மீறிய செயல்கள், ஆன்மீகத்தில் நாட்டம் இல்லாம இருக்கிறது, நாத்திகம் பேசுறது இதெல்லாம் நடக்கும். காரணம் என்னன்னா, 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியம், 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியம், 9ஆம் இடம்ங்கிறது திருவருள். அப்போ 9ஆம் இடமும், 5ஆம் இடமும் யார் ஒருவருக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதோ, அவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட முடியாது. நாத்திகம் பேசுவார்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே மரபுகள் சார்ந்து செய்ய மாட்டாங்க. எத சொன்னாலும் வேதாந்தம் பேசாம, எத சொன்னாலும் நாத்திகம் பேசிக்கிட்டு, எத பார்த்தாலும் படிச்சு பேசிக்கிட்டு, எதன் மேலயுமே ஒரு நம்பிக்கை இல்லாம, தைரியம் இல்லாம, தன்னம்பிக்கை இல்லாம இருப்பாங்க. காரணம் என்னன்னா, அடிப்படையில அவங்க ஜாதகத்துல 5, 9 இந்த 3 பாவங்கள் பாதிக்கப்பட்டது. அதாவது என்ன 3 பாவங்கள் அப்புட்ன்னா, 5, 9 கேட்டாலே லக்ன பாவம் பலம் இழந்து போயிரும். லக்ன பாவத்த சப்போர்ட் பண்றதே இந்த 5, 9 பாவங்கள் தான். அப்போ 1, 5, 9 இந்த 3 பாவங்களும் பாதிக்கப்பட்டால், அவர்கள் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறி தான். சிறப்பான விஷயங்கள் எப்பொழுதும் நடக்காது. இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்களே. தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்பதை மறக்கக்கூடாது. ஒரு ஜாதகத்தில் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா, 1, 5, 9 இந்த 3 பாவங்களும், 3 பாவாதிபதிகளும் இவர்களுக்கு இடம் கொடுத்தவர், சாரம் கொடுத்தவர் எந்த நிலையிலும் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும். இந்த அமைப்புல இருந்துச்சுன்னா, நிச்சயமா அந்த ஜாதகம் வலுவான ஜாதகம். அடிப்படையில பேஸ் பண்ற மாரி ஒரு ஜாதகத்த தாங்கி பிடிக்கக்கூடிய தூண்கள் 1, 5, 9 இந்த 3 பாவங்களே. இந்த 3 பாவங்கள் வலுவிழந்தால், அவர்கள் வாழ்க்கை சொல்லிக் கொள்ளும்படி இருக்காது. இவை பொதுவான தகவல்களே. தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களில் வேறுபாடு உண்டு. நன்றி, வணக்கம்.